மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமை பணி தேர்வுகளில் சைதை துரைசாமியின் மனிதநேயம் கட்டணமில்லா IAS கல்வியகத்தில் பயின்ற 25 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையில் கடந்த 19 ஆண்டுகளாக இயங்கி வரும் மனிதநேயம் கட்டணமில்லா IAS கல்வியகத்தில் பயின்று IAS, IPS தொடங்கி கிராம நிர்வாக அலுவலர் வரை பல்வேறு அரசு பணிகளுக்கு 40,000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான குடிமையியல் தேர்வில் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மனிதநேயம் IAS கட்டணமில்லா பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மனிதநேய மையத்தில் பயிற்சி பெற்ற 79 பேரில் 25 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் IAS பதவிக்கு 6 பேரும், IFS பதவிக்கு 2 பேரும், IPS பதவிக்கு 8 பேரும், IRS பதவிக்கு 5 பேரும் தேர்வாகியுள்ளனர். சென்னையை சேர்ந்த பிரசாந்த் 78வது இடமும், திண்டுக்கல்லைச் சேர்ந்த சுபதர்ஷினி 83வது இடமும் பிடித்துள்ளனர். பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சைதை துரைசாமி வாழ்த்து தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.